welcome back to this channel. So first of all, in the smartphone ஒரு underrated smartphone guys. So அதுதான் Infinix Note 50s. ஸோ ஏன் ப்ரோ இது வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நான் ரீசெண்டாக எந்த மொபைல் வீடியோ போடலான்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, பட் யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம், முக்கியமாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே. ஸோ ஏன் டிசைன் அண்ட் டிஸ்பிளே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே. ஸோ டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிசைன் வைஸ் இதில் வந்து ஒரு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பர்கண்டி ரெட், அனதர் ஒன் மரைன் ட்ரிப்ட்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானியம் ஃபினிஷில் ஒரு கலர் இருக்குது. ஸோ இந்த டைட்டானியம் ப்ளஸ் ரெட் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷோட வரப்போகுது, பட் அந்த ப்ளூ கலர் ஒரு வீகன் லெதர் ஃபினிஷில் வரப்போகுது. அந்த ப்ளூ கலர் வீகன் லெதர் ஃபினிஷ் இருக்குல்ல, ஒருவேளை எனக்கு ப்ரீமியமான ஒரு வீகன் லெதர் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் தட். பிகாஸ் வந்து உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஸ்லிம்மான டிசைனுங்க. 7.6 mm தான். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் இன்ஃபினிக்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைப் சி போர்ட், டுவெல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டுமே இருக்குது, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கீழே விழும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடெக்ட் பண்ணும். பட் அதுக்குன்ட்டு தேவையில்லாமல் கீழே போடுறது அவாய்ட் பண்ணால் நல்லது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த டுவெல் ஸ்பீக்கர் சொன்னல, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, வித் JBLோட கனெக்ஷன்ல இருக்கு, கொலாபரேஷன்ல. ஸோ கண்டிப்பா ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டிசைனை தாண்டி வேற என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப எனக்கு பிடிச்சது டிஸ்பிளேங்க. ஸோ ஏன் டிஸ்பிளே எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த 16,000 ரூபாய்க்குள்ள ஆஃபர்ல 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். பட் இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல உங்களால வேற லெவல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் சொல்றேன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு தரமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸை பேசிடலாமே. இங்க வந்து 6.78 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே ஒரு AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒரு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து நான் இதை பெருசா சொல்றேன்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து LCD பேனல் கொடுத்துருவாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கும். அது அனதர் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ஒரு 90 or 60 கொடுத்துருவாங்க. பட் சில பிராண்ட்ஸ் வந்து இங்க AMOLED கொடுத்துருவாங்க, ரெஃப்ரெஷ் ரேட் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா இங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க காம்ப்ரமைஸே பண்ணாம. உதாரணத்துக்கு தான் AMOLED ஸ்கிரீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் 144 ரெஃப்ரெஷ் ரேட், இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சூப்பரான விஷயம். முக்கியமா இது ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே. ஸோ யாராவது 16K 18Kல ஒரு நல்ல கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா டிஸ்பிளேவை சூப்பர். ஸோ யூடியூப்ல HDR10+ சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே உங்களுக்கு ஃபோன்லேயே வந்துருது, அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் வேற என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இது டிசைன் டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. பட் அனதர் விஷயம் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Dimensity 7300 அல்டிமேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் இருக்க போகுது. இது வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நான் சொல்றேன்னா, இந்த பிரைஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஏன் சொல்றேன்னா, சின்ன கேம்ஸ் பிளே பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டிஸ் வந்து 90 ஃப்ரேம்ஸ் வச்சு விளையாட முடியும். பட் டெய்லி பிளே பண்ணாதீங்க, அது ஒரு மேபி இஷ்யூவா இருக்கலாம். ஏன் நான் வந்து கேம்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒன்று கிடையாது இல்லை. ஸோ கேம்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களால் இந்த சோஷியல் மீடியா யூசேஜ் ஆகட்டும், இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், வாட்ஸ்அப், யூடியூப், சாங்ஸ் கேட்பேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபோன் சூப்பராகவே இருக்க போகுது. பட் கேம்ஸ் பிளே பண்ணலாம், நான் பிளே பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு 25K செக்மெண்ட்ல எதிர்பார்க்குற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க, அதுதான் நான் சொல்றேன். ஸோ மற்றபடி இது நல்ல ஒரு ஃபோன் தான். ஸோ கூடவே உங்களுக்கு LPDDR 5x ரேம்கான சப்போர்ட் வருது, டெஃபினட்டா ஒர்த்துங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 4x ரேம் தான் கொடுக்குறாங்க, இவங்க 5x ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் 8x128 GB வருது. ஸோ ஹையர் வேரியன்ட் 256 GB வருது. UFS 2.2 தான் வருது. இங்க வந்து நம்ம இந்த ப்ரைஸுக்கு இந்த UFS வந்து நம்ம குறை சொல்ல போறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ முக்கியமா இது உள்ள OS, இந்த OS பார்க்கறதுக்கு எல்லா OSமே அப்படியே குழப்பி அடிச்சு
வச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல அவங்களுடைய ஓஎஸ்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும், ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து இருக்கு, ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் மற்ற ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு க்ளீனான ஓஎஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஃபீச்சர்ஸுமே நிறைய இவங்க ஓனாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். முக்கியமாக இன்ஃபினிக்ஸ் ஏஐயோட வருது. இப்போ 2025ல எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே வந்து அவரோட ஏஐ ஃபீச்சர்ஸை எடுத்துட்டு வராங்க. பட் இதுல வந்து ஏஐ ஃபீச்சர்ஸை பற்றி நான் அதிகமாக பேச போகிறது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி தான் இவங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஏஐ இரேசர், ஸ்கிரிப்டை சம்மரைஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துட்டு வந்து கண்டிப்பாக அது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா யூசர்ஸுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸர், டிஸ்பிளே, டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பேட்டரி, ஸோ இங்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5500 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கூட கொடுக்கறது இல்லை. ஸோ உதாரணத்துக்கு சிஎம்எஃப் ஃபோன் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கொடுக்கவே இல்லை. பட் இவங்க வந்து கொடுத்துருக்கு நல்ல விஷயம். 45 வாட் கொடுத்தாலும் 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜுமே ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக அது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ஒரு சார்ஜர் நின்றோம். அப்படி இல்லைனா நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா விஷயமும் பார்க்கும்போது ஃபோன் சூப்பராகவே இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசும்போது கேமராஸ் பற்றி நம்ம பேசிடணும். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல நல்ல ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி சோனியோடைய 64 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோடைய IMX சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாத்திரம் செகண்டரி கேமரா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேமராவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் மேக்ரோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் அதையும் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4K வீடியோ ஸ்டெபிலைசேஷனுமே உங்களுக்கு ரியரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் வீடியோ வந்து நல்லாவே எடுத்துக்க முடியும். பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் 25,000 எதிர்பார்க்குற கேமரா ஃபீச்சர்ஸ் இங்கே எதிர்பார்க்காதீங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விவோட T4, CMF ஃபோன், இந்த மாதிரி ரியல்மி P3, ஸோ இந்த மாதிரி கேமரா செக்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சம்டைம்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது, சம்டைம்ஸ் அதை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பட் கேமரா ஃபோக்கஸ்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் கேமராவும் நல்ல அட்வான்டேஜாக இங்கே கொடுத்துருக்கு. எப்படி சொல்கிறது, எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து கேமரா ரொம்ப மட்டம் பண்ணாமல் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து கேமராவும் எவ்வளோ ஒரு பெட்டராக கொடுக்க முடியுமோ இந்த ப்ரைஸுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் வெரி குட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நல்ல செல்ஃபிஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாஸ்க்கு போஸ்டிங் போடுறதுக்கு, ஸ்டோரிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஒரு பவர் பேக்டு ஸ்மார்ட் ஃபோன் இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது இந்த 16,000 செக்மெண்ட்டில் 15,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வித் பேங்க் ஆஃபர்ஸோட. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒர்த்தான பையா நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர்ரேட்டடான ஸ்மார்ட் ஃபோன். இதை பற்றி யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டே நான் போட்டேன். ஸோ எனக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ யாராவது இன்ஃபினிக்ஸ் பிராண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இது சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் டிஃபால்ட்ஸ் அதுலேயுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பரவாயில்ல ப்ரோ, என்னதான் சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லைனாலும் நான் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குல்ல, அப்போ நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்குவீங்களா ப்ரோ? எனக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நான் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நம்ம எப்பயுமே வந்து வேறு மாதிரி தான் ப்ரோ, விவோ, ரெட்மி, ரியல்மி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போயிடுவீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக யாருக்கு இதை கன்சிடர் பண்ணலன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை புதுசாக மொபைல் வாங்க போகிற ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இது கூட எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு.